அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களே, ஜோதிடர் ஸ்ரீராமாத்யாவினுடைய அன்பு வணக்கங்கள். உங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சாதகமான கிரகம் அப்படின்னு பார்த்தா கும்பராசிக்கு சூரியன் 7ஆம் இடத்துல, புதன் 7ஆம் இடத்துல, செவ்வாய் 5ஆம் வீட்டில், சனி ரெட்ரோகிரியேஷனில் 2ஆம் வீட்டில், ராசிநாதன் 2ஆம் இடத்துல வக்கரகதியில், அதற்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருக்கார். 2-6 காம்பினேஷன். இதெல்லாம் ரொம்ப ஸ்பெகுலேஷனில் ரொம்ப பிரமாதமாக பணம் வரக்கூடிய அமைப்பு. பண வரவு, குடுக்கல் வாங்கல், சீட்டு நடத்துகிறவங்க, வட்டி தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் 2-6-11 காம்பினேஷன் 10ஆம் இடத்தோடு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப அற்புதமாக பணம் அவங்களுக்கு தினப்படி பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த கிரக நிலை வந்து அவங்க ஜனன ஜாதகத்தில் இருந்துட்டு தசாபுத்தி வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் பணத்தை எண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த கும்பராசி நண்பர்களுக்கு 2-6-11 தொடர்பு இந்த காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு இருக்குது. ஸோ ரொம்ப பிரமாதமாக பணம் வந்து சேரும். லக்னத்தில் ராகு இருக்குது, ஆனால் வரக்கூடிய பணத்தை கவனமாக கணக்கு பண்ணி வாங்கி எழுதி வைக்கணும். ஏன்னா லக்னத்தில் ராகு இருந்துன்னா சில சமயத்தில் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் தரும். அது ஒரு வழக்கை கொடுத்துரும். அதனால் முறையாக அக்கௌண்ட் வந்து பராமரிங்க. ஜீவனாதிபதி 5ல், 7ஆம் அதிபதி 7ல், மிக சிறப்பான யோகம். ஏன்னா ராசிநாதன் 2ல் வக்கரத்தில், 2 குடையவர் 6ல், 7ல் 5-11, 5-7 குடையவர் 7ல், 10 குடையவர் 5ல், இந்த மாதிரி ஒரு நல்ல கிரக காம்பினேஷன். இப்படி இருந்ததுன்னா விட்டத்தை பிடிக்கக்கூடிய மாதம். கடந்த காலகட்டத்தில் நான் இதை விட்டுட்டேன், இந்த மாதம் பிடிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிடிச்சிருவீங்க. புதிய ஆர்டர்கள் தொழிலில் கலக்கலாம், ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். ஏன்னா பழைய கஸ்டமர் நம்மளை விட்டு போயிட்டார் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு அப்படின்னா இந்த மாதம் அவர் திருப்பி வருவார். உங்களை போல் ஒரு தொழிலில் வந்து நேர்த்தியாக செய்கிறவங்கள நான் பார்க்கல அப்படின்னு இந்த மாதம் உங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆவார். அதனால் வந்து உங்களுக்கு புதிய ஆர்டர்கள் தொழிலில் கிடைக்கக்கூடிய மாதம். கூட்டு தொழிலில் மன கஷ்டங்கள் இருந்தாலும் காட்டிக்காமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா வந்து 7th லார்டு சூரியன் புதனோட காம்பினேஷன் இருக்குது. அதனால் கூட்டு தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருந்தாலும் கூட நீங்கள் அதை காட்டிக்கொள்ளாமல் இந்த தொழிலை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. நல்ல காலம் வரும்போது தனியாக பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் உடனே கூடி வரும். ரொம்ப நாளாக பார்க்குறேன். ஏன்னா லக்னத்தில் ராகு கேது இருக்குங்க. இவங்களாம் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமையாது. போனீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. பையனுக்கு வந்து கோடு போட்ட சட்டை போட்டிருக்காரு, வீடு 2 வீடு இல்லை, ஒரு கார் சின்னதாக வச்சுருக்காரு, இப்படிலாம் தடைபடுற திருமணங்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம பார்க்குறோம் மக்கள் இப்படிலாம் காரணங்கள் சொல்கிறாங்கன்னு. அதெல்லாம் இந்த மாதம் வந்து தவிடுபடியாக ஆகிடும். போனீங்கன்னா பெண்ணுக்கு உங்களை பிடிக்கும், பையனுக்கு பெண்ணை பிடிக்கும், சம்பந்தார்கள் பார்த்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்குவாங்க, குடும்பம் நல்லா இருக்குங்க, எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க அப்படின்னு இந்த மாதம் முடியும். அந்த மாதிரி வந்து திருமணம், நல்ல திருமணம். உடல்நலத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 7.5 சனி பாதச்சனியாக இருக்கார். ராகு உங்கள் ராசி மேலேயே இருக்கார். தோல் சம்மந்தமான தொந்தரவுகள்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும், மருந்து மாத்திரைகள் கிடைக்கும். ஏன்னா ராசியை சூரியன் பார்க்குறாரு. ஒரு இயற்கை வைத்தியத்துக்கு போகிறேன், ஒரு இலத்தலையை கொடுத்தாங்க, சாப்பிட்டேன், சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த மாதத்தில் வந்து கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ரொம்ப உடல்நிலையில் வந்து தொந்தரவுகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. அரசாங்கத்தில் ஒப்பந்தம், கான்ட்ராக்டருக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப கும்பராசியில் இருந்தாங்கன்னா கைகூடி வரும். சூரியன் புதன் காம்பினேஷன் 7th இருக்குது. 10th லார்டு வந்து அவர் புதன் வீட்டிலே இருக்கார். ஸோ வந்து அரசாங்கத்தினுடைய ஒப்பந்தங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வர்ணம் உங்களுக்கு வந்து வெள்ளை அரக்கு. ஏன்னா சூரியனும் புதனும் ஒன்றா 7th இருக்காங்க. ஸோ வெள்ளை அரக்கு இந்த நிறங்களை பயன்படுத்துங்க. கும்பராசி நேயர்களுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன? ஒரு முக்கியமான முயற்சியை பண்ண போகிறேங்க இந்த நாளில். நான் என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்? புத்தாடை அணிஞ்சு போங்க. அந்த ஆடை வந்து புத்தாடையாக இருக்கணும். புதுசாக எடுத்து சிம்பிளாக அழகாக அணிஞ்சிட்டு போங்க. உங்களுக்கு அது வெற்றியை தரும். தெய்வம் மலை தெய்வ வழிபாடு. கேது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளையார் வழிபாடு, விநாயகர் சதுர்த்தியாக ரொம்ப பிரமாதமாக உங்கள் வீட்டில் இந்த மாதம் கொண்டாடுங்க.